Hi people, நாளையோட Nifty Analysis பார்த்தலாம். மார்க்கெட்ஸ் வந்து கரண்ட்டாக க்ளோஸ் ஆகிருக்குது 16,495 மார்க்கெட்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு மேஜர் சப்போர்ட் ரீசனை வந்து பிரேக் த்ரூ பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் இன்னையோட லோவை பிரேக் த்ரூ பண்ணியிருக்கு. ஸோ இன்கேஸ் ஆஃப் மார்க்கெட்ஸ் வந்து நாளைக்கு டவுன் ட்ரெண்ட் ஆகிச்சலாம். இன்னொரு சப்போர்ட் ரீஜனாக இந்த ரீஜன் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். 16,326 இருக்குங்களா, 62 இருக்குல்ல, அந்த ரீஜன் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். இன்கேஸ் ஆஃப் அப் ட்ரெண்ட்னா அஃப்கோர்ஸ் வந்து 16,630க்கு மேலே இந்த ரீஜன்ஸ்க்கு மேலே ஒர்க் அவுட் ஒரு ரெசிஸ்டன்ட் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ரீஜன் ஒர்க் அவுட் ஆகும். 16,630 640 அந்த ரீஜனில் உங்களுக்கு வந்து மார்க்கெட்ஸ் வந்து அதிகபட்சமாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பார்த்தோம்னா 35,890 இட்ஸ் அ க்ளோசிங் ப்ரைஸ் மார்க்கெட். ஸோ அதுலேருந்து மார்க்கெட்ஸ் வந்து மேலே போக்குறதுக்கான சான்ஸ் இருக்குமானா இல்லை. ஏன்னா மார்க்கெட்ஸுமே நல்லா டவுனில் போக மாதிரி தான் இருக்குது. பெரிய 0.3 டிஜிட்டில் போகல. ஸோ ஆஃப்கோர்ஸ் வந்து மார்க்கெட்ஸ் வந்து நாளைக்கு டவுனில் போகலாம். இன்கேஸ் ஆஃப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு டவுனில் ஆகலாம், இல்லை டவுனில் ஓப்பன் ஆகிட்டு அப்பில் ஆகலாம். எது வேணாலும் நடக்கலாம் மார்க்கெட்டில். இது வந்து ஒரு சப்போர்ட் ரீஜன், இதை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. அஃப்கோர்ஸ் இது தான் உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் ரீஜனாக ஒர்க் அவுட் ஆகும். இல்லைனா இந்த ரீஜன், இது 3 தான் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். இன்கேஸ் ஆஃப் டவுன் ட்ரெண்ட்னா இதுதான் ஃபாலோ ஆகும். ஆஸ் யூஸ்வல் இன்கேஸ் ஆஃப் டவுன் ஆகிட்டு மேலே போட்டு போச்சுன்னா இது வந்து ரீஜன் வந்து ரெசிஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும்.